வங்கதேசம் 64 ரன்களுக்கு ஆல் அவுட். துண்டு ஒரு தடவை தான் தவறும். ஆஸ்திரேலியா அபார பந்து வீச்சு. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் முதல் நாளில் வங்கதேசம் அணி தனது முதல் இன்னிங்ஸில் வெறும் 64 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்துள்ளது. டார்வின் டெஸ்டில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்று உத்வேகத்துடன் களம் கண்ட வங்கதேச அணியை ஆஸ்திரேலிய இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் தனது அனல் பறக்கும் பந்து வீச்சால் நிலைகுலைய செய்தார். டார்வினில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் அடைந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் முதல் இன்னிங்ஸிலேயே மிக கடுமையான தாக்குதலை கொடுத்தார். குறிப்பாக மிச்சல் ஸ்டார்க் தனது அபார பந்து வீச்சை வெளிப்படுத்தி 10 ஓவர்களில் வெறும் 12 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தியுள்ளார். ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் 10 ஓவர்கள் வீசி 25 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அவருக்கு தகுந்த ஒத்துழைப்பை வழங்கினார். ஜோஸ் ஹேசல்வுட் 11 ஓவர்களில் 18 ரன்கள் கொடுத்து தனது பங்கிற்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றி அசத்தியுள்ளார். டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த வங்கதேசம் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து ஒரு கட்டத்தில் 39 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து தங்களது மிக குறைந்த ஸ்கோரான 43 ரன்களுக்குள் சுருண்டுவிடும் அபாயத்தில் இருந்தது. அப்போது ஜோடி சேர்ந்த தைஜுல் இஸ்லாம் 11 ரன்கள் மற்றும் ஷோரிபுல் இஸ்லாம் 14 ரன்கள் ஆகிய கடைசி வரிசை ஆட்டக்காரர்கள் உறுதியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 25 ரன்கள் சேர்த்தனர். இதனால் வங்கதேசம் 50 ரன்களை கடந்து இறுதியில் 64 ரன்களுக்கு தனது முதல் இன்னிங்ஸை முடித்துக் கொண்டது. வங்கதேசத்தை குறைந்த ரன்களுக்குள் சுருட்டிய உற்சாகத்துடன் ஆஸ்திரேலிய அணி தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கியுள்ளது. மேட் ரென்சா மற்றும் ராவிஸ் ஹெட் இணைந்து தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கியுள்ளனர். வங்கதேச தரப்பில் தஸ்கின் அகமது புதிய பந்துடன் பந்துவீச்சை தொடங்கியுள்ளார். இப்போட்டியில் ஆஸ்திரேலிய விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி தனது 50வது டெஸ்ட் போட்டியில் விளையாடுகிறார். அதேபோல ஸ்டீவ் ஸ்மித் இன்னும் 50 ரன்கள் எடுத்தால் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் 3வது அதிக ரன் குவித்த வீரரான ஸ்டீவ் வாக் சாதனையை முறியடிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது.